கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவிதா ரூம்ல அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டேன், எங்க அம்மாவுக்கு சொல்லல. தீபாவோட அம்மா வீட்டுக்கு மட்டும் நீங்க போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா எங்க அம்மாவை யாருமே கண்டுக்கல பாத்தீங்களான்னு அழுதுட்டு இருக்கும்போது அங்க அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. ஏ முனகல் ராணி இங்க வாடி, உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு பாட்டி கூப்பிட்டதும் வெளியே வந்து பாக்குறாங்க. கவிதா உங்க அம்மாவை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம். லட்சுமி அம்மா சிவராமன் 2 பேரும் நல்லா விசாரிக்கிறாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் மகளும் ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்பாடா உங்க மருமகளுக்கு அவங்க அம்மாவை பார்த்ததும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க, துள்ளி குதிச்சுக்கிட்டு போறாங்கிறாங்க. ஆமாம்மா, எந்த வயசானாலும் அவங்கவுங்க அம்மாவை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் வரத்தாண்டா செய்யும். சரி நான் போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன்ட்டு லட்சுமி அம்மா போகிறாங்க. டேய் நீயும் கூட மாட, என்ன தேவையோ பார்த்து வாங்கி கொடுறாங்கிறாங்க பாட்டி. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்னோட பர்ஸை காலி பண்ணுறதுலேயே குறியா இருங்க. அப்பா இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களாங்கிறாங்க. நான் என்ன நினச்சனோ அதாண்டா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கங்கிறாங்க சிவராமன். கவிதாவோட அம்மா பட்டுப்புடவையை பார்த்துட்டு, அம்மா இந்த பட்டுப்புடவையெல்லாம் நீ எடுக்க மாட்டியே, இது எப்போ எடுத்துன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் உன் மாமியார் தாண்டி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய கூட்டு குடும்பத்தில் கட்டி கொடுக்குறோமேனு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஆமாம், இப்போ நீ எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கியான்னு கேட்குறாங்க. அம்மா உன்னையவே இவ்வளவு தூரம் நல்லா பார்த்துக்கும் போது என்னை பார்த்துக்காம விட்டுருவாங்களா என்ன? எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி என் மாமியாருங்கிறாங்க கவிதா. அதெல்லாம் எனக்கும் தெரியும்டி. உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. அவரும் நல்லா தான் இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு கவலை என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட தான் என்னால் நினச்ச போது பேச முடியல. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க. ஏமா இந்த வயசில் உனக்கு இந்த அலைச்சல் தேவைதானாங்கிறாங்க கவிதா. ஏண்டி அதுக்காக என்னடி பண்ணுறது? நாளை பின்ன நமக்குன்னு ஒரு தேவை வரும்போது, செலவு வரும்போது நீ என்ன செய்வ? என் கையில் 4 காசு இருந்தால் தானே உனக்கு கொடுத்து உதவ முடியுங்கிறாங்க. மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் உங்ககிட்ட பேசலான்னாலும் பேசவே முடியல. ஒரு ஃபோன் வாங்கிக்கினாலும் நீ கேட்க மாட்டேங்கிறேங்கிறாங்க. ஏமா நீ அடிக்கடியாவது வந்துட்டு போகலாமல்லங்கிறாங்க. ஏண்டி லீவ் போட்டு அடிக்கடி வர்றதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் உத்தியோகத்திலேயே இருக்கேன்? கவிதா அவங்க அம்மா சொன்னதை கேட்டதும் பாசத்தில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு கண்ணா, அழாத. இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே செஞ்சதில்லை. என் பேரனுக்கு இதை வச்சு ஏதாவது வாங்கி கொடுன்னு பணத்தை கொடுக்குறாங்க. அஞ்சலி குடும்பத்தில் எல்லாரும் மண்டபத்துக்கு வந்து இறங்குறாங்க. மண்டபத்தை பார்த்ததும் எல்லாரும் வாய் மேலே கை வைக்கிறாங்க. அடே அப்பா எவ்வளோ பெரிய மண்டபம். இந்த மாதிரி மண்டபத்துல எல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க கவிதா. இங்கே சொர்க்கமே இந்த பூமியில் வந்து இறங்கின மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி. ஆமா லட்சுமி, நம்ம பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கிறாங்க. அப்பா காசை தனியா எடுத்திருக்காங்க. அந்த காசை மட்டும் பேங்க்ல போட்டு வச்சிருந்தா சாகர வரைக்கும் வட்டியை வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாங்கிறாங்க. ரகுவும் ஆமாமா, நானும் கூட இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணா இன்னும் பெரிய கம்பெனியா வளர்த்திருந்தாங்கிறாங்க. ஆமாண்டா, இன்னும் நீ எத்தனை கம்பெனி தான் இப்படி கனவுலையே கண்டுட்டு இருக்கேன்னு தெரிய போறது இல்லைங்கிறாங்க. சரி இதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா வந்தவங்களை வான்னு கேட்கறதுக்கு தான் இங்க சொந்தக்காரங்க கூட யாரும் இல்லையேங்கிறாங்க தீபா. என்ன தீபா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? மாப்பிள்ள காதுல விழுந்தா எவ்வளவு வருத்தப்படுவாருன்னு சொல்றாங்க சேதுராமன். குடும்பத்திலேயே அவர் ஒருத்தர் தான். அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர். நம்ம குடும்பத்தை வரவேற்கிறதுக்கு யார் வரணும்? எல்லாரும் வாங்க உள்ள போலான்னு எல்லாரும் போறாங்க. குடும்பத்தோட எல்லாரும் உள்ள போனதும் அவங்களுக்குன்னு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல அஞ்சலி ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வராங்க. அவங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷத்தை துள்ளி குதிச்சு ஓடி வராங்க. அஞ்சலி அப்படியே எட்டி எட்டி பாக்குறாங்க. என்னடி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, கவினை மட்டும் காணுமே, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என் கல்யாணம்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? வரவும் மாட்டேங்கிறான், பேசவும் மாட்டேங்கிறான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கவின் வீட்டுல கவின் அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. கவின் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. டேய் நாளைக்கு காலையில நேரமே ரெடி ஆயிருடா, ஒரு இடம் ஒன்று வந்திருக்கு, அதை உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. கவின் சரின்ட்டு போறாங்க. மண்டபத்துல தீபா குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க. கேசவனை கூப்பிட்டு இங்க வாரி, இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வர்றாங்க, அவங்க திரும்பி போகிற வரைக்கும் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் பொண்ணு நல்ல பையனா தான் செலக்ட் பண்ணியிருக்கான்னு அவங்களே பெருமைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கணும்னு சொல்றாங்க. தீபாவோட அப்பா பேசினதை நினைச்சு பாக்குறாங்க கேசவன். எவ்வளவுதான் என் பொண்ணுக்கு கொட்டி கொடுத்தாலும் அப்பவும் அந்த குடும்பத்துல போய் சிக்கி சீரழிறா, எவ்வளவு கொடுத்தாலும் என் பொண்ணுக்கு ஈடாகாதுன்னு குறைய சொல்லியிருப்பாங்க. அதை காதால கேட்டுறாங்க கேசவன். அதை இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சரி வேண்டாம், ஏன் மன கஷ்டம்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க கேசவன். தீபா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நலங்கு வைக்க நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கம்மாங்கிறாங்க. சரிம்மா, அப்பா ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க, இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு வெற்றியை கூப்பிட்டு என்னை கொண்டு விடுறான்னு கேட்குறாங்க. ஏமா அந்த குடும்ப விசேஷ வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, திரும்ப திரும்ப என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு விருப்பம்னா நீங்க மட்டும் போயிடுங்க, என்ன கூப்பிடாதீங்க, தயவு செய்து கூப்பிடாதீங்கன்னு பெரிய கும்பிடு போடுறாங்க வெற்றி. வெற்றியோட அண்ணி வராங்க. என்ன வெற்றி இப்படி பேசிட்டு இருக்க? நீ அரசியல் இருக்க, நெளிவு சுழிவு எல்லாமே அனுசரிச்சு தானே போய்க்கணும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீ பழகித்தானே ஆகணும். நீ என்ன இப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க. அண்ணி அரசியல் வேற, சொந்த பந்தம் வேற, எனக்கு அங்கே போகிறது பிடிக்கல, வேண்டான்னு சொன்னால் விட்டுருங்கிறாங்க வெற்றி. டேய் அப்பாவே போகலான்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ ஏன்டா பிடிவாதம் பிடிக்கிறேன்னு கேட்குறாங்க அவங்க அண்ணா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, ஏன் அண்ணன் நான் சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க அவங்க அண்ணி. பாட்டி வெற்றியை கூப்பிட்டு ஏன்டா இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற, போயிட்டு வாடாங்கிறாங்க. இல்லை, ஒரு தடவை முடிவெடுத்தா அது கடைசி வரைக்கும் அதுலேயே தான் இருக்கணும், தயவுசெய்து என்னை கூப்பிடாதுங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் போய்க்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வெற்றி. மோனிகா சோகமாக உட்காந்துருக்காங்க. அங்கே ஜெகனும் அவங்க அம்மாவும் வராங்க. என்ன மோனிகா காலையிலேருந்து ஒரு வேலையுமே ஆகலையே, ஏன் சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம், தியா ஞாபகமாகவே இருக்குது. தியா அங்கே இருக்கிற வரைக்கும் துளசி அம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பா. இப்போ தியா அங்கே இருக்கா, அத்தை மாமான்னு எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் அவளுக்கு ஞாபகம் வருமா? நம்மளை பற்றி யோசிப்பாளாங்கிறாங்க. நீ சொல்கிறது நியாயம்தான் பேபி, அவளே போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது. இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணலை. இப்போ ஒவ்வொரு செகண்டும் அவன் ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு என்னமோ அவன் ஞாபகமாகவே இருக்குது. ஒரு வாட்டியாவது நம்ம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாமான்னு மோனிகா கேட்குறாங்க. அம்மாடி உனக்கு எவ்வளோ நல்ல மனசு, சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு கெட்டது நினைச்சாலும் நீ எவ்வளவு நல்லது நினைக்கிற. உன்னோட நல்ல மனசு யாருக்குமே வராது. கூடிய சீக்கிரம் அந்த தியாவை இங்கே வர வச்சிடலாம். சரி அதை நினைச்செல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, போய் சாப்பிடு போங்கிறாங்க ஜெகன்.
என்னோட ஆரோக்கியம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட அம்மாவா இருந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. நீ போய் ரெஸ்ட் எடுமா, போம்மா அப்படின்னு சொன்னதும் மோனிகா போறாங்க. இவ என்னடா அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணுன்னு உருகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அந்த தியா மட்டும் போதும்னு கேட்டுருவா போல இருக்கு. இவ ஆசைவள இப்படியே வளர விடக்கூடாதுடா. அது ஒரு கட்டத்துக்கு வந்ததும் எங்க அண்ணனை கொன்னது யாரு, எங்க அம்மாவை கொன்னது யாரு, நான் பண்ண ஆரம்பிச்சிருவா. இது ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சிடணுங்கிறாங்க. அம்மா அவளை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா, நீங்க விடுங்கங்கிறாங்க. சரி பார்த்துக்கூடாங்கிறாங்க. அஞ்சலி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்காங்க. அப்பவும் மனசு கேட்காம கவினுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. கவின் என்னடா பிரச்சனை உனக்கு, என்னோட கல்யாணத்துக்கும் வரல, என்னோட நிச்சயத்துக்கும் வரல, இங்க பாருடா நீ எங்க இருந்தாலும் சரி தேடி வந்து அடிப்பேன்னு சொல்லிடுறாங்க. இங்க ஜெகன் மகேஷோட மேனேஜருக்கு தான் ஃபோன் பண்றாங்க. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, கவனிக்க முடியாதுங்கிறாங்க. ஐயோ அப்படியா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், ஐயாவுக்கு நேரம் வந்தா சொல்லுங்க, நானே வேணாலும் வந்து பாக்குறேங்கிறாங்க. அப்படியெல்லாம் வர முடியாது சார், நான் ஃப்ரீயா இருக்காரோ அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. தலையில அடிச்சுக்கிறாங்க. ஜெகன் பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, இவர்கிட்ட எப்படி நம்ம பிசினஸ் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஜெகன் ஜீவாவோட அம்மா வர்றாங்க. அம்மா நீ மட்டும் தான் வந்திருக்க, அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு மீட்டிங் விஷயமா போயிட்டாங்கிறாங்க. சரி வெற்றி ஏன் வரலன்னு கேக்குறாங்க. அடியே இந்த குடும்பத்தை பத்தி பேசினாவே அவ சரியான கோவப்படுறான், அவனுக்கு தெரியாம தாண்டி நான் வந்திருக்கேங்கிறாங்க. என்ன கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னுமா இந்த குடும்பத்து மேல கோவமா இருக்கா, நீங்க எல்லாம் வந்து போனா தானே எனக்கு இந்த குடும்பத்துல மரியாதையா இருக்கும், நான் இப்பவே ஃபோன் பண்ணி அவனை வர சொல்றேன் பாருங்கிறாங்க. அடியே வேண்டாண்டி, அவனே கோவத்துல இருக்கும்போது திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி சங்கடப்படுத்த வேண்டாம் விட்டுருங்கிறாங்க தீபாவோட அம்மா. லட்சுமி அம்மாவும் சிவராமனும் வந்ததும் தீபாவோட அம்மாவை வரவேற்கிறாங்க. உன் பொண்டாட்டி கவனிக்க வேண்டியதெல்லாம் நீ கவனிச்சிட்டு இருக்க, இந்த விஷயத்த நீ தொழில காட்டியிருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்பேன்னு சொல்றாங்க. ரகு டேய் நானும் ஒரு நாள் பெரிய ஆளா வரத்தான் போறேன், அப்போ வந்து என் கம்பெனில உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த ஜூஸை ஆளுக்கு பதியா ஷேர் பண்ணிக்கிறாங்க. தீபா அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. கவிதா அவங்க அம்மாவோட வர்றாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அம்மாவை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சரி கவிதா நீ ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. தீபாவோட நம்ம வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு டைமே இருக்காது, வீட்டு வேலை பாக்குறாங்கம்மா, நிக்காம வேலைக்கு போகையே ஆகணுங்கிறாங்க. தீபா எந்த வேலையா இருந்தானே அவங்க வயசுலயும் இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கல்ல, அதுதான் ரொம்ப நல்லது, அதுவும் சொந்தமா உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறதாமா ரொம்ப நல்லதுங்கிறாங்க தீபாவோடமா. ஆமாம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் கூட நம்ம வீட்லயே இந்த அக்காவோட அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கலான்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அக்கா தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க தீபா. ஆமா தீபா அவங்களுக்கு சாப்பாட்டை விட மற்றவங்க காசு பணத்தை விட அவங்களுக்கு சுயமரியாதை முக்கியங்கிறாங்க கவிதா. ஆமா கவிதா உங்க அம்மாவை பார்த்தாவே தெரியுது, அவங்களால எல்லாம் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, ஆனா நல்ல விஷயம் தான்னு சொல்லிட்டு தீபாவும் அவங்க அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போறாங்க. கவிதா நீ எப்பவும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து தள்ளியே நின்னுக்கோங்கிறாங்க. ஆமாம்மா அவ என் வழிக்கு வரணும்னா நான் எப்படியாவது அவளை என் வழியில இழுத்து விட்டுருவேங்கிறாங்க. சரிம்மா இருந்தாலும் நீ ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்க்கப்பட்டிருக்க, விட்டு கொடுக்குற குணம் இருந்தா தான் அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. நான் கொடுத்துருக்கிற சொத்தே அதுதான், சரியா இந்த மாதிரி வம்பு தும்புக்கெல்லாம் நீ போயிடாத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அஞ்சலிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா நலங்கு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வாழ்த்துறாங்க. மஞ்சளும் குங்குமம் எப்படி சேர்ந்து இருக்குமோ அதே மாதிரி நீயும் உன் புருஷனும் சேர்ந்தே இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. அஞ்சலிக்கு அக்கா நாத்தனார் இவங்க எல்லாரும் நலங்கு வைக்கிறாங்க. அடுத்தது சம்மந்தியை கூப்பிடுறாங்க. அவங்க வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, 100 வருஷம் நல்லா இருக்கணும், சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து உனக்கு நலங்கு வச்சு கல்யாணத்தை சிறப்பா நடத்த போறாங்க, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாத்துக்கும் அமையறது இல்லைன்னு தீபாவுக்கு ஜாலியா பேசிட்டு போறாங்க. தீபா அவங்க அம்மா வந்ததும் ஏமா அப்படி பேசினேன்னு கேக்குறாங்க. ஆமா எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, உனக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்குன்னு ஆசை இருக்காதாங்கிறாங்க. அம்மா அப்படியெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க எல்லாரும் சந்தோஷமாவா இருக்காமா, நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு தெரியாதா என்ன, சரி சரி இதை பத்தி இப்ப ஏன் பேசணும், நான் இப்ப கிளம்புறேன், வெற்றி வரதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு போகணுங்கிறாங்க. அம்மா கல்யாணம் முடிஞ்சு போய்க்கலாமாங்கிறாங்க. இல்லடி அவன் வந்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீபாவோட அம்மாங்கிருந்து கிளம்புறாங்க. சிறப்பா நடந்து முடியுது. அடுத்தது எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு முருகன் அவங்க கையில ரெண்டு பொம்மையை வச்சிருக்காங்க. ஒன்னு நீ ஒன்னு அவ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு பொம்மையை காட்டி அவர் எப்பவும் நல்லா இருக்கணும், அவளை நல்லா வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க முருகன். இவரு என்ன சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க மகேஷ். அஞ்சலி பார்க்கறக்கு பெரியவளா இருந்தாலும் அவன் மனசளவுல குழந்தை மாதிரி, அவளை கடைசி வரைக்கும் நீங்க நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க ரகு. ஆமாங்க மாப்பிள்ள, இவ பிறந்ததுல இருந்து வளர்த்துனது எல்லாமே அவன் தான், ரொம்ப செல்லமா வளர்த்துட்டான். நீங்க வளர்த்துன உங்க தங்கச்சியை இனிமே கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவளை மட்டும் நான் நல்லா பாத்துக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சு ஏண்டா நீ பாத்துக்கலின்னு என்னை கேள்வி கேளுங்கன்னு மகேஷ் சொல்றாங்க. வாயசிக்கிறதையே புரிஞ்சுக்கிட்டாங்க முருகன். அதெல்லாம் இல்ல நீங்க கண்டிப்பா நல்லா பாத்துக்குவீங்க அப்படின்னு முருகன் திருப்தியோட அவங்கள வாழ்த்துறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.